ஒரு பிரபலமான மருத்துவர். அவரு அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமானவர். எல்லா மக்களுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். எந்த மாதிரி வியாதியா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி குறைகளோட மக்கள் வந்தாலும் சரி, அதை உடனே நிவர்த்தி பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான மனிதர். ஒரு சமயம் அவரு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப தூர பயணம். அதனால ஃப்ளைட்ல போலாம்னு முடிவு பண்றாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ். அதுல இவரை தான் முக்கியமான ஒரு பேச்சாளராக கூப்பிட்டுருக்காங்க. அதுல பேசுறதுக்காக எல்லாம் நோட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவரோட லேப்டாப் எல்லாமே எடுத்துக்கிட்டு சீக்கிரமாவே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா அந்த விமானத்துல போய் உட்கார்றாரு. அவர் மனசுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ்ல பேச கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட உட்காந்துருக்கிறாரு. அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கிட்டு அந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த விமானம் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ரொம்ப அமைதியா விமானம் பறந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அந்த விமானம் குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா அதிகப்படியான மழைப்பொழிவு, அப்புறம் இடி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா புயல் ஒன்று கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ விமானிக்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி இப்ப இருக்கிற கண்டிஷன்ல விமானத்தை நம்மளால இயக்க முடியாது. அதனால நாம போக வேண்டிய அந்த இடத்துக்கு நம்மளால இப்ப போய் சேர முடியாது. அதற்கு பதிலா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு விமான நிலையத்துல தரையிறக்கிறோம். அங்க இருந்து நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விமானி சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த மருத்துவருக்கு ரொம்ப மன சங்கடமா போயிடுச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு இந்த வாய்ப்புக்காக. ஆனா இப்ப கை நழுவி போன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. விமானம் தரையிறங்கிடுச்சு. இப்போ அவர் கீழே இறங்கி வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அங்க இருக்கிற விமான ஊழியர்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க வேலை செய்யறீங்க? இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே பார்க்க மாட்டீங்களா? இப்போ தேவையில்லாம என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த முக்கியமான இடத்துக்கு போகணும். ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு மனிதர் இந்த மருத்துவர்கிட்ட ஐயா, நீங்க கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது இயற்கை சீற்றத்தினால வந்த பிரச்சனை. இதுக்காக அவங்க கிட்ட கோச்சிக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. உடனே மருத்துவருமே அவர் போக வேண்டிய அந்த இடத்தோட பெயரை சொல்றாரு. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு காரை வாடகைக்கு எடுத்துங்க. அந்த கார்ல போனீங்கன்னா இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்துல நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு போயிடலாம். நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்கிட்ட நல்லதா ஒரு ஐடியாவுமே சொல்றாரு. உடனே மருத்துவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு ஒரு கால் டாக்ஸியை கூப்பிடுறாரு. அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட, இங்க பாருப்பா, இந்த அட்ரஸ்க்கு போகணும், ரொம்ப சீக்கிரமா போகணும். ஆனா அதே மாதிரி நீ ரொம்ப சேஃபாவும் போகணும். உடனே கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேக வேகமா கிளம்ப சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த புயல் இன்னும் அங்கிருந்து போகலைங்க. இன்னுமே அந்த இடத்துல மழை பொழிவு அதிகமாக தான் இருக்கு. சரியானபடி அந்த டிரைவரால் பார்க்க கூட முடியல. ஆனாலுமே இந்த மருத்துவரோட கட்டாயத்தினால அந்த டிரைவர் வண்டி எடுத்துட்டாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அவங்க எந்த வழியில போறாங்க அப்படிங்கிறது அவரால் கணிக்க முடியல. அந்த டிரைவர்கிட்ட எந்த ஒரு கருவிகளுமே இல்லை, மேப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ அந்த மருத்துவர்கிட்ட சொல்றாரு, ஐயா நாம வழி தவறிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் மழை பொழிவு அதிகமா இருக்கு. இப்போ இதுக்கு மேல நம்மளால இங்கிருந்து போக முடியாதுங்க ஐயா. நம்ம தேவையில்லாம தவறான வழியில போய்கிட்டு இருக்கோமோ என்னவோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் மருத்துவர்கிட்ட சொல்றாரு. உடனே மருத்துவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரிப்பா, இப்ப என்னதான்ப்பா பண்றது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த டிரைவர் சொல்றாரு, ஐயா நாம என்ன ஒண்ணு பண்ணுவோம், பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு வீடு ஒண்ணு தெரியுது. இந்த மழை பொழிவுலாம் நிக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம். மழை விட்டதுக்கு அப்புறமா அங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. சரிப்பா, ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இறங்கி அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன வீடு தான். ஆனா அவ்வளோ அழகா இருக்கு. பக்கத்துல வேற எந்த வீடுகளுமே இல்லை. அது ஒரு சின்ன கிராமம். ஆனா அவ்வளோ மக்கள் தொகை கிடையாது. அந்த கதவை போய் தட்டுறாங்க. அந்த கதவை ஒரு வயதான பெண்மணி திறக்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா இந்த மாதிரி நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனா போற வழியில வழி தவறிட்டோம். இப்போ இங்க மழை பொழிவு அதிகமா இருக்கு. எங்களால இதுக்கு மேல பயணத்தை தொடர முடியாது. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. மழைப்பொழிவு நின்னதுக்கு அப்புறமா நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்கப்பா, தாராளமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயதான பெண்மணி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கு.
இப்போ என்னன்னா, அந்த வயதான பெண்மணிக்கு ஒரு பேரன் ஒருத்தர் இருக்கான். அந்த பேரனோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு விபத்துல இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த வயதான பெண்மணி சொல்றாங்க, என்ன பண்றதுனே தெரியலப்பா. இப்போ என்னுடைய பேரனுக்கு நான் மட்டும்தான் ஆறுதலா இருக்கேன். இப்போ திடீர்னு என்னுடைய பேரனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். ஆனால் யாராலுமே அந்த வியாதி என்ன வியாதின்னு சொல்லிட்டு சரியாக கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஏதோ ஒரு பேரை சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்க, அவங்க தான் இந்த வியாதிக்கு சரியான மருத்துவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவங்க ஒரு பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மருத்துவர்கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மருத்துவர் வேறு யாரும் கிடையாதுங்க. இந்த கான்ஃபரன்ஸ்க்காக வந்தார் பார்த்தீங்களா, இதே மருத்துவர் தான். இந்த வார்த்தையை அந்த அம்மா சொன்ன உடனே இந்த மருத்துவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே திகைச்சு போயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எப்போவுமே நடந்தது கிடையாது. இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. நான் எதிர்ச்சியாக தான் இந்த வழியில் வந்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் ஏகப்பட்ட இன்னல்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன். இன்னல்கள்லாம் சாதாரணமாக கிடையாதுங்க. நான் ஃப்ளைட்டில் போகலான்னு நினச்சேன். ஆனால் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே வானிலை சரியில்லாமல் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிட்டாங்க. அது லேண்ட் பண்ணது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில். நான் அங்கேருந்து மறுபடியும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த காருமே எங்கே போகிறேன்னு தெரியாமல், வழி தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இது எல்லாமே கடவுளோட செயல் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த டாக்டர் நான் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே அந்த பாட்டிக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பேரனை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு மருத்துவம் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அவங்ககிட்ட வசதியுமே கிடையாது. அவங்க இவ்வளோ காலமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தாங்க, எப்படியாவது அந்த மருத்துவரை எங்ககிட்ட கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய வேண்டுதல் ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு. இப்போ அந்த மருத்துவருமே அவங்க பேரனை செக் பண்ணி பார்க்குறாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க எதிர்பார்த்தது போலவே கொஞ்சம் நேரத்தில் மழைப்பொழிவு நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட இவர் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்து அங்கே மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கான்ஃபரன்ஸுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் வாழ்க்கை அந்த விஷயத்தை தவிர வேறு ஏதோ ஒரு திசையில் நம்ம இழுத்து போய்கிட்டே இருக்கோம். ஆனால் எந்த திசையில் இழுத்துக்கிட்டு போனாலுமே அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் கடவுளை நம்புறதா இருந்தாலும் சரி, இல்லை பிரபஞ்சத்தை நம்புறதா இருந்தாலும் சரி, இல்லை இயற்கை நம்புறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் நினச்சது நடக்கலனாலும் சரி, எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்பிக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும்.